இதெல்லாம் போயிட்டு நமக்கு சின்ன விஷயங்கள்லாம் பெருசுப்படுத்தி விடாது. நீங்கள் கீழே இருக்க டிஎஃப்ஓ தான் பார்க்கணும். நாங்கள் சுங்கியாவது சொல்லுவோம், ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை. ஆடு மாடு மேய்க்கிறதுல இப்போ சீமான் கூட ஒரு போராட்டம் நடத்தியிருக்காரு. அதெல்லாம் தேவையில்லாது. மாடுகளை வச்சு நம்ம தான் எல்லாம் விவசாயி தானே. இப்போ நம்ம அமைச்சர் நான் விவசாயி தான், அரசியல் 53 வருஷமாக இருக்கேன்னு தவிர, பட் ஐ ஆம் த அக்ரிகல்ச்சரிஸ்ட். நான் அட்வொகேட்டாக படித்தேனுங்கிறத தவிர எனக்கு என்ன விவசாயம் தெரியாதா, மாடு தெரியாதா, ஆடு தெரியாதா? இப்போ நம்ம கூட தலைவர் கால்நடை வளர்ப்பு வாரியம் அமைக்கணும்னு சொல்லியிருக்கு. இப்போ அது பெண்டிங்கில் இருக்குது. அது யார் போடுறது என்னன்னு தலைவர் அது முடிவு பண்ணுவார். அது முடிவு பண்ணிவிடும். நம்ம சீஃப் மினிஸ்டர் முடிவு பண்ணுவார், அது முடிவு பண்ணுறோம். ஆகவே நம்முடைய வனத்துறை சிறப்பாக செயல்படக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இன் தி இந்தியா. நம்ம இந்தியாவில் ஒன் ஆஃப் தின்னு சொல்கிறத காட்டில் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட்னு சொல்கிற அளவுக்கு நம்ம பேர் வாங்க, நம்முடைய வனத்துறை பேர் வாங்கணும். அதுக்கு நீங்கள்லாம் ஒத்துழைப்பு தரணும். இந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு வெளியீட்டு விழாவில் என்னை பேச அழைத்தமைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட கேரளா மினிஸ்டரும் பேசினார். அவர் கொஞ்சம் வயசு என்பது இப்போ எனக்கு வயசு என்னன்னு கேட்காது, அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு சுகர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது, ப்ரெஷர் கிடையாது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். வயசெல்லாம் சொல்ல மாட்டேன். சில பேருக்கு வயசு கூட இருக்கும், குறைச்சிருக்கேன். அதெல்லாம் செயல்பாடு முக்கியமுள்ளவராக இருந்தால்தான் வருவோம் பதவிக்கு, இல்லைன்னா வரமாட்டோம். நான் எலெக்ஷன்லேயே 12 தவணை நின்றுருக்கேன், 4 தவணை தோற்றுருக்கேன், 8 தவணை ஜெயிச்சிருக்கேன். நான் தோல்வியை பற்றி கவலைப்படுறது, வெற்றியை பற்றி பெரியது கண்டுக்கிறதும் இல்லை. ஆகவே வர எலெக்ஷன் நிறைய ஓட்டு போடுவாங்க. ஏன் தொகுதிக்கு மொத்தம் 1200 கோடிக்கு செஞ்சுருக்கு. நம்முடைய சீஃப் மினிஸ்டர் அவ்வளோ ஒரு மனசானவர். என்ன சொல்கிறோமோ அதை பூரா செஞ்சு கொடுத்துருவார். அதனால் ஓட்டு ஈஸியாக வந்துடுவோம். ஆகவே நம்முடைய துறையை நம்ம நல்லா பார்க்கணும்னு சொன்னால் வனத்துறை இஸ் த பெஸ்ட் டிபார்ட்மெண்ட். இங்கே 108 பேர் ஐஎஃப்எஸ் இருக்கீங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ். ஐஏஎஸ்க்கு அடுத்து ஐபிஎஸ், ஐபிஎஸ்க்கு அடுத்து ஐஎஃப்எஸ், 3 பேர். ஆக நீங்கள் இந்தியன் சர்வீஸ் நீங்கள்லாம் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, இந்த நீலகிரி வரையாடு கணக்கெடுப்பு வெளியீட்டு விழாவிலே அழைத்த நம்முடைய செயலாளர், கூடுதல் தலைமை செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள வன பாதுகாவலர்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய சீனிவாச ரெட்டி, டோக்ரா மற்றும் டிடிக்கள் மற்றும் கணேசன் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நீலகிரி வரையாடு திட்டம் வெற்றி பெற வேண்டும். நம்ம 2 விஷயம் நான் செக்ரட்டரிட்டு சொல்லியிருக்கேன், அவங்க பண்ணுறோம்னு இருக்காங்க. ஒன்று, கோயம்புத்தூரில் ஒரு ஃபாரஸ்ட் காலேஜ் இருக்குது, அது மதுரை பக்கத்துக்கு ஒன்று கொண்டு வரணும். 2வது ஜூ வேலூரில் இருக்குது, சேலத்தில் இருக்குது, நம்முடைய பெரிய ஜூ ஒன்று இருக்கே இங்கே இருக்கே, அது என்ன ஊர், வண்டலூர். எல்லாம் 1500 ஏக்கர் இருக்குது. இதெல்லாம் ரைட். பட் நார்த்தில் சவுத்தில் கிடையாது. அதுக்காண்டி திருச்சியில் ஒரு ஜூ ஒன்று ஏற்கனவே இடம் இருக்குது. 400 ஏக்கர் வாங்கிட்டு போட்டு அவர் செல்வராஜ் காலத்தில் வாங்கியிருக்காரு, ஃபாரஸ்ட் மினிஸ்டராக. அப்போ கலைஞர் இருக்கார், அப்புறம் போட்டாங்க. அது எடுத்து ஸ்கீம் எடுத்து கொண்டு வந்தாலும் நம்ம செக்ரட்டரி சொல்லியிருக்கேன். நானே நேரடியாக முதலமைச்சர் சொல்லி அதை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது மாதிரி ஏற்பாடு பண்ணி, அந்த பகுதியில் மக்கள்லாம் பார்க்குற மாதிரி நம்முடைய வனத்துறையின் மூலமாக நடத்தலாம். இப்போ எப்படி நம்முடைய இதை நடத்துகிறோமோ, அந்த இங்கே இருக்க ஷூ நடத்துகிறோமோ அதே மாதிரி அதையும் நடத்தலாம் என்பதை மாத்திரம் தெரிவித்துக் கொண்டு, நீங்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து சிறப்பாக செயல்படுவோம், வெற்றி பெறுவோம் என்ற நல்ல நம்பிக்கையோடு உங்களிடமிருந்து விடைபெறும் அன்பு சகோதரர் கண்ணப்பன் அவர்கள். ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.